மாமியார் சாரதா பானை நிறைய மீந்து போன தயிரை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது மருமக அனாமிகா வந்தா. அத்தை, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கவலைய பாத்துட்டு இருக்கீங்க? பானை ஃபுல்லா இருக்கிற தயிரை தூக்கி போடுறதுக்கு மனசே வரல. ஆனா வேற என்ன பண்றது அத்தை? வேற வழி? இவ்ளோ தயிரை வீட்ல வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. தினமும் நம்ம வீட்ல 2 பானை நிறைய தயிர் இருக்கு. எவ்வளவு வித்தாலும் ஒரு பானை தயிர் மட்டும் மீந்து போயிடுது. ஒரு பானை தான் விக்குது. வேற என்ன பண்ண முடியும்? குப்பையில போட்டு தானே ஆகணும். இப்படி குப்பையில போடாம இந்த தயிரை வச்சு வேற ஏதாவது பண்ணலாம்ல. வேற ஏதாச்சும்னா லஸ்ஸி செஞ்சு விக்கலாமா? மோர் அடிச்சு விக்கலாமா? என்ன செஞ்சு விக்கிறது அத்தை? ஆனா அத்தை, நம்ம என்ன செஞ்சு விக்கிறதா இருந்தாலும் முதல்ல நமக்கு பொறுமை வேணும். எனக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்ல அத்தை. எப்படி இருக்கும் மருமகளே? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிற, லக்ஷ்மி கிட்ட போய் பாலை கறக்குற, வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பாலை வித்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா கடகடன்னு சமையல் செஞ்சு அவரையும் புள்ளையையும் வேலைக்கு அனுப்புற. அப்போ மணிய பார்த்தா 10 தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி உனக்கு பொறுமை இருக்கும்? அத்த, எந்த நேரத்துல நம்ம லக்ஷ்மிய வாங்கணுமோ நம்ம வீட்ல அப்பையில இருந்து பாலுக்கோ இல்ல தயிருக்கோ குறையே இல்லாம இருக்கு. பாலையும் தயிரையும் வித்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். உண்மைதாம்மா. அந்த பசுமாட்டுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சாலும் நம்ம கடவுள் மாதிரி பாக்குறோம். அந்த மாடு நமக்கு பாலை கொடுத்து தாய் பாசத்தை கொடுக்குது அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது பசுமாடு மேனு கத்துச்சு. மருமகளே, மாடு இப்படி கத்துச்சுன்னா தண்ணி வேணும்னு அர்த்தம். போய் தண்ணி வை. இப்பவே கொண்டு போய் வைக்கிறாத்த. அனாமிகா பக்கெட் ஃபுல்லா தண்ணி கொண்டு போனா. மாடு அதை குடிச்சுது. அதை பார்த்து அனாமிகா சந்தோஷமா சாரதா கிட்ட வந்தா. மருமகளே, இந்த மீந்த தயிரை லஸ்ஸி செஞ்சு நான் சந்தையில போய் வித்துட்டு வரேன். நீ வீட்ல ஜாக்கிரதையா இரு. எதுக்கு? ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து இவ என்னடா மருமக மாமியார கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ண விட்டுட்டு வீட்ல ஜாலியா ஃபேனை போட்டுக்கிட்டு மகாராணி மாதிரி இருக்கான்னு என்ன திட்டுறதுக்கா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அண்ணன்னு அன்பா கூப்பிடுற கோபால் அங்க வந்தான். மாமியாரும் மருமகளும் அவரை மரியாதையா கூப்பிட்டாங்க. கோபால் டவுன்ல வண்டில கச்சோரி விக்கிற ஆளு. கோபால் அண்ணா, நீங்க நிஜமாவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? கனவு ஒண்ணும் இல்லையே, என்னால நம்பவே முடியல. வாங்க வாங்க. நீ சும்மா இருடிமா. நம்ம கோபால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனேயே ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் டீ கொண்டு வாமா. அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாமா. உங்களை பார்க்க வேண்டி இருந்துச்சு, அதனாலதான் உங்களை பார்க்க வீடு தேடியே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எங்க உதவி என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு பானை தயிர் வேணுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மனசுக்குள்ள அப்பாடா, தினமும் மீந்து போற ஒரு பானை தயிரை தூக்கி போட விடாம காப்பாத்திட்டேன்னா அப்படின்னு நினைச்சாங்க. சந்தோஷமா கோபால் கிட்ட, எடுத்துக்கோங்க, ஒரு பானை போதுமா இல்ல இன்னொரு பானையும் வேணுமா? வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு அப்புறமும் தராம இருப்பனா? ரொம்ப சந்தோஷம் சாரதாம்மா. இது வெயில் காலம் இல்லையா, தயிர் கச்சோரி விக்கலான் இருக்க. காலம் மாறுது, நம்மளும் மாறணும். தஹி தஹின்னு சொல்றாங்க, தஹி கச்சோரிய விக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்த. தயிர் இருக்கா இல்லையா? இருக்கு அண்ணா, இப்ப போய் கொண்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிட்டா. சாரதாவும் கோபாலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா தயிர் பானைய கொண்டு வந்து கொடுத்தா. அண்ணா, என்னங்க தயிர் கொண்டு போய் தஹி கச்சோரி செஞ்சு நிறைய பணம் சம்பாரிங்க. அண்ணியையும் குழந்தையும் கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சாரதா? 200 ரூபாய் கொடுங்க. கோபால் பணத்தை கொடுத்துட்டு பானை தயிரை எடுத்துக்கிட்டு போனாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. மாமியாரும் மருமகளும் மாடை பாத்துக்கிட்டு வீட்லயே பாலையும் தயிரையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் தஹி கச்சோரி சாப்பிடலான்னு கோபால் கிட்ட போனாங்க. கோபால் சந்தோஷமா 2 பேருக்கும் தஹி கச்சோரி செஞ்சு கொடுத்தாரு. தஹி கச்சோரி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாரதாவும் அனாமிகாவும் சந்தோஷமா அதை சாப்பிட்டாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அதை எப்படி பண்றதுன்னு கோபால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து கோபால உட்கார சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே கச்சோரிய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கவனமா கத்துக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாராட்டினாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் மாமியார் சாரதா சோகமா, மருமகளே, 4-5 நாளா இந்த கோபால் என்ன தயிருக்காக வரவே இல்ல, என்ன ஆயிருக்கும்?
நானும் கவனிச்சுதான் அத்தை இருக்கேன். ஆனா எதுக்கு வரலன்னு தான் ஒண்ணுமே புரியல. வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் வெளியே போனாங்க. அப்ப எதிர்ல அப்பாவும் புள்ளையும் வந்தாங்க. எங்க கிளம்பிட்ட சாரதா? கோபால் வீட்டுக்குங்க. 4-5 நாளா தயிர் வாங்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. அதான் என்ன ஆச்சுன்னு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி இருக்கோம். ஆமா, கோபாலுங்கிறவர் யாரு? என்னங்க நீங்க, கோபால் அண்ணாவ தெரியாதா உங்களுக்கு? நம்ம கிட்ட தயிர் வாங்கிக்கிட்டு போய் டவுன்ல தஹி கச்சோரி செஞ்சு விப்பாருல்ல. ஐயோ பொண்ணுங்களா, அந்த கோபாலுக்கு உங்களை விட கம்மியான விலைக்கு வேற எங்கேயாவது தயிர் கிடைச்சிருக்கலாம். அத வச்சு அவன் நல்லபடியா வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் உங்ககிட்ட வராம இருக்கலாம். உங்க கற்பனை கதைய கொஞ்ச நேரம் கட்டி வைங்க. நானும் என் மருமகளும் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதாவும் அனாமிகாவும் கோபால் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல்ல ஜனம் நிறைய பேர் இருந்தாங்க. 2 பேரோட மனசும் படபடன்னு அடிச்சுக்குச்சு. பயமா இருந்தது. அத்தை, என்ன நடந்திருக்கும் அத்தை அப்படின்னு கேட்டான். சீக்கிரம் வா, உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு 2 பேரும் உள்ள வந்து பார்த்தாங்க. கோபால் பெட்ல அசைவில்லாம இருந்தாரு. பக்கத்துல அவரோட மனைவி சுசீலா, 12வது படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கீர்த்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. சுஷீலா மாமியார் மருமகளை பார்த்தாங்க. அம்மா, முந்தா நேத்து நெஞ்சு வலின்னாரு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா உடனே ஆபரேஷன் பண்ணணும், 3 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்கம்மா. ரெடி பண்ணறதுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்ச, ஏற்பாடு பண்ண முடியல. தர்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு போறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு அழுதாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அழுக வந்துருச்சு. என்ன இது, இப்படி திடீர்னு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. நேத்து வரைக்கும் எங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஆனதை நம்பவே முடியல. இப்படியே நேரம் போச்சு. இப்படி கோபாலோட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோபாலோட குடும்பம் மொத்தமா தனிமையாயிடுச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம போச்சு. ஒரு நாள் சாரதா, மருமகளே, கோபால் நம்ம மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா அத்தை? அவரால தானே நம்ம தஹி கச்சோரி செய்ய கத்துக்கிட்டோம். இப்ப நாம அவர் குடும்பத்தை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆமா மருமகளே, இனிமேற்பட்டு அவங்களும் நம்ம குடும்பம்தான். எப்படியோ அவங்க அந்த வீட்ல கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க. அப்புறம் வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு ஏன் கஷ்டப்படணும், நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. சுசீலாவையும் கீர்த்தியையும் அவங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. பிரசாதும் ரமேஷும் கூட இதுக்கு எந்த தடையும் விதிக்கல. அன்னையில இருந்து தினந்தோறும் அவங்க வீட்ல செய்யற தயிரை வச்சு தஹி கச்சோரிய செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க 2 பேரும். அதுல கிடைக்கிற ஆதாயத்துல ஒரு பாகத்தை கோபாலோட குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. கீர்த்திய காலேஜ்ல படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல மாமியார் மருமகளோட கஷ்டத்தால வியாபாரம் பெருகுச்சு. பணமும் அதிகமா வர ஆரம்பிச்சுது. சுஷீலா கண்ணை தொடச்சுக்கிட்டு, நீங்க மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை எப்படி ஆயிருக்கும்னு நினைக்க முடியல. ரொம்ப பயந்து போயிட்ட சாரதாம்மா. பயப்படாதம்மா, கவலைப்படாதம்மா சுஷீலா. கோபால் இடத்துல உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். கீர்த்திய நல்லா படிக்க வைங்க. கோபால் அண்ணன் போனா என்ன, அவரோட நல்ல குணம் இங்க இருக்கு. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் அனாமிகா. அவர் எங்களுக்கு கொடுத்தது அவரோட ரெசிபி மட்டும் இல்ல, வாழறதுக்கு ஒரு வழி. எப்பவும் அவரையே நினைச்சு கவலைப்படாதீங்க அண்ணி. நீங்களும் எங்களோட சேர்ந்து தஹி கச்சோரிய விற்க வாங்க. வீட்ல தனியா நீங்க மட்டும் என்ன பண்ண போறீங்க? நான் கூட அதையே தான் நினைச்சேன் அனாமிகா. பொண்ணு எப்படியும் காலேஜுக்கு போவா, நான் மட்டும் வீட்ல தனியா தான் இருப்பேன். அவரை நினைச்சு கவலைப்படுவேன். நானும் உங்களோட சேர்ந்து தஹி கச்சோரிய விற்க வரேம்மா. மனுஷங்க வாழ்க்கை தற்காலிகம்தான், ஆனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் நிரந்தரமா இருக்கும்மா சுசீலா. அவர் உதவி மத்தவங்களுக்கு வாழ்க்கைய கொடுக்குது அப்படின்னு சாரதா சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சுசீலாவும் கீர்த்தியும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. சாரதா, அனாமிகா, சுசீலா சேர்ந்து தஹி கச்சோரிய விற்க ஆரம்பிச்சாங்க.